நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை முதலே செய்தி ஊடகங்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் ஒரு வீடியோவை பார்த்து நீங்க எல்லாமே ரொம்ப ஒரு அச்சத்துக்கு போயிருப்பீங்க, அதிர்ச்சி அடைந்திருப்பீங்க. அதே நிலை தான் எனக்கும். அந்த கார்ல பெண்களை விரட்டி வந்த ஒரு கும்பல், குறிப்பாக அந்த காருக்குள்ள இருந்த அந்த காரை ஓட்டிய பெண் உட்பட அவங்க பேசிய அந்த குரல்களை கேட்டு அச்சத்துல நான் எப்படி உறைஞ்சனும், அந்த அவங்களுடைய அதே அச்சத்துக்கு நம்மளை எப்படி கொண்டு போச்சோ அந்த உரையாடல்களும் அந்த வீடியோவும் அதே நிலையில நீங்களும் இருந்திருப்பீங்க அப்படிங்கறத நம்பிதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு விளக்கத்திற்காக தான் போடுறேன். எது தரப்புல வந்த ஒரு கார்ல டிஎம்கே கொடி இருந்தது, இந்த பெண்கள் ஓட்டி சென்ற இந்த கார்ல எல் போர்டும் இருந்தது, அதில் ஒரு ஆணும் இருந்தார். அது நம்ம குரல் வழியாக தெரிஞ்சது. ஆனா உள்ள யாரெல்லாம் இருந்தாங்க, எது தரப்புல அந்த இளைஞர்கள் காரை ஏன் துரத்திட்டு வந்தாங்க, காவல்துறை சொன்னதாக சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்த வீடியோ வெளியானி சமூக வலைதளங்கள் பரப்பப்பட்ட பிறகு என்ன சொன்னார் அப்படிங்கறதோட சேர்த்து முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிடிச்சிருக்கான். ஆமா ஓடி வராங்க. No, 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 no. Go back, go back. Go back, go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. டோர் லாக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ, மாமா காலடி. மாமா காலடி யாராவது. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம், பின்னாடி போங்க. What is happening? திரும்ப ட்ரை பண்ணுங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. It's not safe at all. Okay. மாமா கால் போடுங்க. பேரிகேட் இருக்கு. ஓகே வராங்க. உள்ள போயிடு. Oh my god. ஆமா உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்லை நீ கதன் கேட் தரங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. சென்னை முட்டுக்காடு போட் ஹவுஸ் அமைந்துள்ள பகுதியில, அதாவது கானாத்தூர் அந்த பகுதியில தான் இந்த கார், ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய அந்த காரை ஓட்டிட்டு போறாங்க. இரு தார், அதாவது உயர் ரக காரான அந்த தார் காரும் இன்னொரு சுமோ போன்ற ஒரு காரும் இளைஞர்களை கொண்டது. அவங்க, அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய கார், அது அந்த இரண்டு கார்களும் இந்த பெண்கள் இருக்கக்கூடிய காரை விரட்டிட்டு வராங்க. அந்த கார்ல இருந்து ஒரு நபர், கருப்பு சட்டை அணிந்த ஒரு நபர் இறங்கி அந்த பெண்கள் காரை துரத்திக்கிட்டே ஓடி கதவை தட்டி டமால தட்டுறது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்திருப்போம். அந்த குரல் வழியாக கேட்டது, என்ன விரட்டிட்டு வரான், இவன் இறங்கி வரான், நீ ரிவர்ஸ் போன்னு அவங்க வேகமா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, பின்னாடி திருப்பிட்டு போறாங்க. அவங்க நீ மாமா வீட்டுக்கு போன்றாங்க. மாமா வீடு வரைக்கும் போறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப அச்சத்துல உறைஞ்சிருப்போம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு எழுந்திருக்கும் இல்லையா? இந்த பரபரப்பிலேயே தான் செய்தி ஊடகங்கள் வழியாக ஒண்ணு வெளியில வந்தது. என்ன அப்படின்னா, இந்த கார்ல பயணித்த பெண்கள் காவல்துறையில, அந்த கானாத்தூர் முட்டுக்காடு பகுதி இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வழக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த நபர்கள் கண்டுபிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் நமக்கு செய்திகள் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், நேற்று நைட்டு இல்ல அதிகாலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு போல, உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, காவல்துறையும் 2 தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே, இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நம்மளுடைய நினைப்பு தான் அது. அதெல்லாமே உண்மை கிடையாது. இந்த சம்பவம் நடந்தது கடந்த 25ஆம் தேதி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4, அதாவது அதிகாலை 4 மணி அளவுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண்கள் அந்த காரை ஓட்டி, அந்த கார்ல அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா, பெண்கள் இருந்திருக்காங்க, அதுல 2 ஆண்களும் இருந்திருக்காங்க, ஒரு குழந்தையும் அந்த கார்ல இருந்திருக்கிறது. அவங்க அந்த முட்டுக்காடு பகுதியில இருந்து காரை எடுத்திருக்காங்க. அங்க இருந்துதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அன்றைக்கு 26ஆம் தேதி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது குவெஸ்டின் மார்க் தான். ஓகேவா? சரி, இந்த கார்ல பேபி ஆன் போர்டுன்னு எழுதியிருக்காங்க, எல் போர்டுன்னு போட்டிருக்காங்க பேக் சைட்ல, இது எல்லாமே இருக்கு. ஆப்போசிட்ல இருந்த அந்த டொயோட்டோ போன்ற அந்த கார்ல
திமுக கொடி இருப்பதனால இது அரசியலாகவும் பல்வேறு விமர்சனங்களையும் பெறுது. ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் துரத்திட்டு வராங்க, காரை நடுவுல போடுறாங்க, எந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. மிரர் வழியா தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்துமே எந்தவித அச்ச உணர்வோ முகத்தை மறைக்காம முகத்தை அவ்வளவு வெட்ட வெளிச்சமா காட்டுறாங்க. இது எல்லாமே பார்த்தோம். இதை தாண்டி ஒரு தார் காரும் இருக்கு. 2 காரும் சேர்ந்துதான் இவங்களை துரத்திட்டு வராங்க. சரி, இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா? இவங்க ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. இந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம். இப்ப ரீசெண்டா இன்னொரு வீடியோ வெளியில வந்திருக்கு. அதை பார்த்தா இன்னும் நம்ம அச்சத்துக்கே போவோம். ஏன் அப்படின்னா, அந்த ரிவர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? ஒரு ரிவர்ஸ் எடுத்து இவங்க மாமா வீட்டுக்கு போறதெல்லாம் பேசினாங்களே, சேஃபா போயிருப்பாங்களா இல்ல போனாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு ஒரு அச்சத்துல இருந்திருப்போம். அந்த ரிவர்ஸ் எடுத்ததை பார்த்தாவே இன்னும் நமக்கு அச்சம் கூடுது. ஏன் அப்படின்னா, இவங்க ஃபாஸ்டா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, பின்னாடி அவ்வளவு கார் வருது. ரைட்ல போறாங்க அவங்களா, இது ரிவர்ஸ் வரதை பார்த்து ரைட்ல அவ்வளவு வேகமா போறாங்க. இவங்க ரிவர்ஸ் வந்து ஒரு 4 எட்டு எடுக்கலங்க, ரிவர்ஸ்ல அவ்வளவு தூரம் ரிவர்ஸ் போறாங்க. அவங்க போற வரைக்கும் அந்த கருப்பு சட்டை அணிந்த நபரும் வந்து பின்னாடியே போறாரு, அந்த காரை நோக்கியே போறா ஒரு நபர். சரி, இந்த காட்சியை பார்த்தோம். என்ன நடந்துச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, ஆட்களை பிடிச்சிட்டாங்களான்னு ஒரு நமக்கு வந்து தோணும் இல்லையா? அதற்குள்ளாக இந்த முதல் வீடியோ வெளியானதுமே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது ஆளுங்கட்சி தவிர மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவரான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இந்த திராவிட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அன்னைக்கு நகையை அணிந்துகிட்டு 12 மணிக்கு இரவுல வந்து ஒரு பெண் தனியாக போயிட்டு பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியுதோ அன்றுதான் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. இந்தியா முழுக்க வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாபெரும் பொய்யை வந்து பதிவு பண்ணாரு. அந்த நேரத்துல இதை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாரு. என்ன போல நீங்களும் கவனிச்சிருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். உங்க கருத்துக்கள்ல, உங்களுடைய கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஏன்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய, இல்ல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய, இல்ல ஆம் ஆத்மி ஆட்சி செய்யக்கூடிய, ஜனசேனா அந்த மாதிரியான பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய பல்வேறு வட மாநிலங்கள்ல எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு அவர் ரெஜிஸ்டர் பண்ணா கூட நம்ம அதை வந்து நம்ம படிக்காம இருக்கோமா பார்க்காம இருக்கோமா அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு நான் வந்து இதை நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வெளியானோடனே அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி சைலண்டா அது போகும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த குரல்கள் வந்து தமிழ்ல கேட்டோன்னே எனக்கே ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடுச்சு. நம்ம தமிழ்நாட்டிலயா இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கே, அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதே அப்படின்னு ரொம்ப வேதனைக்குண்டான ஒரு விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எங்கேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பெண்ணுடைய மன எண்ணமாவும் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கவனிக்கணும். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போனா செய்திகள்ல வெளியானது, காவல்துறை எந்தவித அறிக்கையும் கொடுக்கல. செய்திகள்ல வெளியானது என்ன அப்படின்னா, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து முட்டுக்காடு பகுதியில வந்து காரை பார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, கார் பார்க் பண்ணிருந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த விரட்டி கொண்டு வந்த அந்த இளைஞர்களின் கார் மீது மோதி விட்டது. மோதிட்டு சாரி கூட கேட்காம இவங்க வந்ததுனால விரட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காவல்துறை தரப்புல இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள்ல வெளியில வந்திருக்கு. காவல்துறை அறிக்கையோ இல்ல ஸ்டேட்மெண்ட்டோ எஃப்ஐஆர் காப்பியோ எதுவுமே கொடுக்கல. ஆனாலும் இது வந்துச்சு இல்லையா, அப்படியே இது நம்ம அடுத்த கட்டம் போயிருக்கு இந்த செய்தி. அதற்கு முன்பாக அப்படியே மோதி இருந்தாலும் கூட நீங்க கார் நம்பரை பார்த்துட்டு இல்ல போட்டோ, கார் நம்பர் பிளேட்டை போட்டோ எடுத்துட்டு விட்டுருக்கலாம். நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கார் நம்பர் பிளேட்டை வச்சு பகுதி, எண்ணு, டைம் இதெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாவே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் போது வந்து அவங்க கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சுறுசுறுப்பாக நேர்மையாக இயங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதற்காக பெண்கள் ஓட்டக்கூடிய, பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த காரை இவ்வளவு தூரம் விரட்டிட்டு போகணுமா? அதுவும் முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காரு லாக் பண்ற மாதிரி இவ்வளவு தூரம் விரட்டிட்டு போயிருக்காங்களே. அச்சத்தோடய அந்த பெண் காரை ஓட்டி எங்கேயாவது மோதி ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாத்துக்கும் வருது இல்லையா? எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு உயிர் விலைமதிப்பற்றது. கண்டிப்பாக அந்த இளைஞர்களுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும், யாராக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இது இருக்கு. இப்போ வந்து ஒரு ஊடகத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட விளக்கம் கேட்குறாங்க செய்தி ஊடக
நிருபர். அவங்க வந்து என்ன நடந்துச்சு, காவல்துறை தரப்புல இருந்து நீங்க வந்து காவல்துறை தரப்புல இருந்து எந்த அறிக்கையும் வெளியாகல. இவங்க வந்து சொல்றாங்க, செய்திகள் வழியாக சொல்றாங்க, ஒரு சில ஊடகங்கள் தான் சொல்றாங்க, காவல்துறை தான் வந்து இவங்க வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிட்டாங்க, அதனால துரத்திட்டு போயிருக்காங்க. நாங்க 2 தனிப்படை அமைச்சு இது வந்து காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கு, நாங்க 2 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஓகே, இது இவங்க ஊடகங்கள் சொல்லக்கூடிய அவங்க வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிட்டாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லல, அந்த அறிக்கையில வரல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இந்த பெண் கிட்ட கேட்கும்போது அந்த நிருபர் என்னன்னு கேட்கிறாரு, நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது ரிவர்ஸ் எடுக்கும் போது நீங்க இடிச்சிட்டீங்களாம் பின்னாடி இந்த காரை அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு கோவம் வருது. பிளஸ் அவங்க வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிக்கல, அப்படியே நாங்க இடிச்சிருந்தா கூட சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அதுல பதிவான காட்சிகள் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தா தெரிய போகுது அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க, காவல்துறை எங்க கிட்ட அப்படிலாம் சொல்லலையே, காவல்துறை கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நாங்க காலையில தானே காவல்துறையில பேசினேன் நானு, அப்படி எதுவும் அவங்க சொல்லலையே, காவல்துறை சொன்னாங்களா, அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு திரும்பவும் அந்த பெண் வந்து பதிவு பண்றாங்க. அதை மீறி வந்து அந்த நிருபர் என்ன கேட்கிறாருன்னா, அவரோட நேர்மை, அதாவது தொழில் பக்தின்னு சொல்லுவாங்களா, அது புரியுது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க காலையில இருந்து நான் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நான் காலையில இருந்து எங்க சேனல்ல போட்ட எல்லா நியூஸையும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கண்டிப்பா பாத்திருப்பீங்க, உங்களுக்காக நாங்க நியூஸ் போட்டிருக்கோம், உண்மையில என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, உங்க தரப்புல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, காவல்துறை உங்களை இந்த மாதிரிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு இல்லையா. அது பெண் வந்து சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, நாங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், காவல்துறையில எங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லல, காவல்துறை இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க காவல் நிலையத்துல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து தற்போதைய அப்டேட். இந்த ஆடியோவும் வந்து அந்த ஊடகத்துல வெளியான பிறகு மீண்டும் ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு வருகிறது. என்ன அப்படின்னா, அந்த பெண் காரை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து இப்ப வருது. ஆனா என்ன அப்படின்னா, அந்த இளைஞர்கள் வந்து துரத்திட்டு ரிவர்ஸ் எடுக்கிற வீடியோ வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு வருது. அந்த இளைஞர் துரத்திட்டு வரும்போது அந்த பெண் காரை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து இப்ப பரப்பப்பட்டு வருகிறது. அந்த ரிவர்ஸ் எடுக்கிறதுமே இவங்க கேட்டது வந்து முட்டுக்காடுல ரிவர்ஸ் எடுத்த அந்த பார்க்கிங்ல இருந்து ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோவை இவங்க எடுக்கும்போதுதான் நடந்துச்சான்னு கேள்வியை வந்து இந்த நிருபர் வச்சிருக்காரு. பட் வந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னா, அந்த இளைஞர் துரத்திக்கிட்டு வரும்போது இவங்க ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோ. ஆனா அந்த வீடியோவை பார்த்தா நம்ம அதிர்ச்சியிலே உறைஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு வேகமா அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, பின்னாடி அவ்வளவு கார் வருது, அவ்வளவு வண்டிகள் வருது. அப்படி இருந்துமே அந்த சென்ட்ரல்ல போடப்பட்ட கார் அப்படி நின்னுச்சு. இது வந்து எவ்வளவு கொடுமை அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். யாராக இருந்தாலும் கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இருக்கா? காவல்துறை மேல ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, 26ஆம் தேதியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல, ஏன் அந்த இளைஞர்களை கண்டுபிடிக்க இவங்க முயற்சி பண்ணல, இப்போ இன்னைக்கு 2 தனிப்படை அமைத்த காவல்துறை ஏன் அன்றே அதை செய்யல? அப்போ இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்ட பிறகு அதுல திமுக கட்சி கொடி இருக்கு, அதனால திமுக கட்சி கொடி இருந்தா இவங்களுக்கு வந்து தைரியம் வந்துடும், என்ன வேணா பண்ணுவாங்கன்னு எதிர்கட்சியினர் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்ச பிறகு, கடுமையான கண்டனங்கள் எழுந்த பிறகு காவல்துறையினர் ஒரு ரொம்ப அதி தீவிரமான நடவடிக்கையில இறங்குறாங்க அப்படிங்கிற மிக பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது நியாயமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா யாருமே எடுத்ததுமே காவல்துறையினர் போய் நாட போறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை நம்மளா சால்வ் பண்ணலாமா தான் பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துல கண்டிப்பா நமக்கு காவல்துறை வேணும், உதவி தேவை அப்படிங்கிற போதுதான் போய் நிப்பாங்க. தடிக்கு விழுந்தா யாரும் போய் நிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க 26ஆம் தேதியே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு தேதி 30 ஆச்சு, ஏன் இவ்வளவு காலதாமதம்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா. இந்த வீடியோ இன்றைய காலையில இருந்து தான் வைரல் ஆச்சு, பரப்பப்பட்டது. ஓகேவா, இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அவங்களே இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல கொடுத்து மேபி அந்த நிருபர் தொடர்பு கொண்டு பேசினார் இல்லையா, அவர்கிட்ட மட்டும்தான் அந்த பெண்ணுடைய அந்த பாதிக்கப்பட்டவங்களோட எண் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த ஊடகத்துல கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. யாரா இருந்தாலும், நானாவே இருந்தாலும், நீங்களாவே இருந்தாலும் அதை தான் பண்ணுவீங்க. ஏன்னா காவல்துறைக்கு போறோம், ஒரு விஷயத்த சொல்றோம், நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு விஷயத்தால உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுற அளவுக்கு ஒரு சூழல்ல இருந்து மீண்டு வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும், எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கும். உடனே இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறாங்க. இதுல தவறு ஒன்றும் இல்லை. காவல்துறை இந்த விஷயத்துல வந்து கவனம் போக்காக இருந்திருக்கிறதா, இல்ல வந்து
கொடியை பார்த்து அஞ்சு விட்டாங்களா அப்படிங்கிற எழக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக விளக்கமளித்தே தீர வேண்டிய சூழல் தான் இருக்கு. அதாவது ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பெண்கள் மீதான இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களோ குற்றங்களோ இல்லை ஏதோ ஒரு சம்பவங்களோ கொலை கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வடநாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வடநாட்டிலையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் அன்றைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறத பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பா அதாவது சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தமிழக முதலமைச்சரும் பல சட்ட வரைவுகளை ரொம்ப வந்து பெண்கள் பாலியல் சீண்டல் இல்ல பாலியல் குற்றம் தொடர்ந்தியான குற்றம் அப்படின்னு மரண தண்டனை வரைக்கும் வந்து சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அமல்படுத்தவும் செஞ்சுட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் குறையும் அப்படின்னு நம்புறோம். இதுவும் போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது எழுது. இந்த சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியலையா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலையா, இல்ல உலாவக்கூடிய பல போதை வஸ்துக்களால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த கார்ல இருந்த பெண் வந்து சொல்றாங்க அவன் குடிச்சிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அதுல வருது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேலும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்புதான் ஒரு பள்ளி மாணவி 3 பேர் ஒரு சம்பவத்தை பார்த்தா அது பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதோட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க எந்த ஒரு பெண் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணை பத்தி விமர்சனத்தை வைக்கும் போது யோசிக்கணும் இல்லையா? தன் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, தன்னை பெற்றதும் ஒரு தாய் தான் அப்படின்னு யாரா இருந்தாலும் யோசிக்கணும். எதிர்கட்சியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அது எந்த கட்சியை திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் யாரா இருந்தாலும், விசிக யாரா இருந்தாலும் சரி. நேற்று நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் ஒரு மேடையில பேசும்போது பெரியார் தொடர்பான விஷயங்களை பேசும்போது சொல்றாரு, நேதாஜி அதாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரை பார்த்துதான் போர்ல இறங்கினாரு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சில வசைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நேதாஜியை பார்த்தா இறங்கினாருன்றதான் சொல்றாரு. உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, பேசுறீங்க. அந்த இடத்துல வந்து கனிமொழி எம்பி கனிமொழி அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நம்ம இதை பேசுறோம் அப்படின்னா, இந்த சீமான் அவர்களின் வீடு முற்றுகை சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடந்த போதும் சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமைப்பாளர் சீமான் பேசும்போதே ஏன் கனிமொழி வந்து ஒரு சில பெண்களை குறிப்பிட்டாங்க, அதோட கனிமொழி அவர்களையும் குறிப்பிட்டு, கனிமொழி அவர்கள் பெரியார் தானே ஃபாலோ பண்றாங்க, பெரியாரிஸ்ட் தானே, பெரியார் கொள்கைகளை ஏத்துக்கிறாங்களே, ஏன் வந்து புள்ள பெத்துக்கிட்டாங்க, எது குழந்தைய பெத்தெடுத்தாங்க, கர்ப்பப்பையை அறுத்து தெரிஞ்சிருக்க வேண்டியதானங்கிறத பதிவு பண்ணார். அதே போல நேற்று மேடையில பேசிய சாட்டை துரைமுருகன் கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி வந்து போராடினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இது பண்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பெண்கள் வந்து இன்னைக்கு பொது வெளியில வர்றது, ஒரு வேலைக்கு போறதே வந்து சவாலாதான் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலயும் வந்து பெண்கள் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2025லயும் வந்து அதை பெரிய பெருமையா பேசக்கூடிய நிலையில தான் இன்னும் வந்து ஆண்கள் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவில் வந்து ஒரு பெண்ணே வந்து பெண் பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளரே கொச்சையாக பேசக்கூடியவங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே திருந்தணும். அதே போலதான் இந்த சாட்டை துரைமுருகனுக்கும் இந்த மாதிரியான மோசமான ஒரு விமர்சனத்தை வச்சதுக்கு அவர் கண்டிப்பா திருந்தியே ஆகணும். இது அவர் மட்டும் இல்ல, இது போன்ற மோசமான பேச்சுக்களை பேசக்கூடிய மேடை பேச்சாளர்களாகட்டும் இல்ல எந்த நிறுவனத்திலேயோ எங்க யாராக இருந்தாலும் திருந்தணும். பெண்களை திரும்ப வீட்டுக்குள்ள போக வச்சிடாதீங்க. ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் வந்து கால் பதிக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. இந்த 2025லயும் திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளேயே போய் முடங்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோளை தான் நம்ம வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.